Hi guys. So in the session let's talk about data types. Okay, ba. Last sessions we discussed the concepts of identifiers and reserved words. So இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். So identifiers என்ன, reserved words என்ன, so அதோட main purpose என்ன, and also அதோட rules என்னன்னு சொல்லி நம்ம we have discussed the concept clear cut manner. So in case நீங்கள் அந்த videos பார்க்கலனா just switch over those videos and come back here. Okay, ba. So apart from the logic, ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அது என்ன ப்ரோக்ராமாக வேணால் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் அண்ட் டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோட் எது எழுதினாலுமே ஒன் மெயின் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ என்ன சார் என்ன கான்செப்ட் அது? ஸோ வாட் இஸ் தட் கான்செப்ட் அப்படின்னா யூஸிங் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஓகேவா? ஸோ வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபைன். ஸோ நம்ம எங்கே போனாலுமே, வெதர் நம்ம ஒரு டிக்கெட்டை புக் பண்ணோன்னாலும், வெதர் வி வாண்ட் டு கோ ஃபார் சம் அதர் பிளேஸ், எங்கே போனாலுமே நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண ஒன்லி மெயின் திங் ஆதார் கார்டு. கரெக்டாக? ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் த ரிக்வயர்மெண்ட்ஸ். பை டிஃபால்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ஆதார் கார்டு. கரெக்டாக? ஸோ ஆதார் கார்டு எதுக்கு? ஒரு ஐடென்டிஃபிகேஷன் to show you are a citizen of India. இதே நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி போனீங்கன்னா அந்த கண்ட்ரியில் they have some identifications. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டு நோ ஹூ யூ ஆர் ஆதார் கார்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த வேரியபிள் என்ன அப்படின்னு சொல்கிறது டேட்டா டைப்ஸ். சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போது நான் இன்ட் ஏ அப்படின்னு தந்தேன்னா ஐ வில் ஆஸ்க் கம்பைலர் ஸோ நான் வேரியபிள் ஏ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் சேன் இது இன்ட். ஏன்னா இது இன்டிஜர் டைப். இதுக்குன்னா நான் இன்ட் ஏன்னு தந்துருக்கேன். கரெக்டாக? ஸோ இன்ட் ஏன்னு தந்ததுனால கம்பைலர் டிஃபால்ட்டாக இந்த வேரியபிளை இன்டிஜராக எடுத்துக்கும். அதே மாதிரி கேர் ஏ, ஸ்ட்ரிங் ஏ, ஃப்ளோட் ஏ, டபுள் ஏ இந்த மாதிரி தந்தோன்னா கம்பைலர் என்ன டேட்டா டைப்ஸோ டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்டஃப். ஸோ ஐடென்டிஃபயர்ஸ் நம்ம சொன்னோம்ல, அதாவது ஒரு வேரியபிளில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு வேரியபிளில் நமக்கு ஒரு நேம் தரோம். அந்த நேமை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நேமுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தரது தான் இட்ஸ் கால்ஸ் அ டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இதுக்கு டெஃபினேஷன் பெருசாக ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டஃப் தான். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு பெருசாக சாரி இதுக்கு பெருசாக டெஃபினேஷன் கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. தேர் இஸ் நத்திங் இன்வால்வ் ஹியர். ஜஸ்ட் அந்த டேட்டா டைப்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணலாம், ஸோ அதோட சைஸ் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக லெட்ஸ் ஜம்ப் இன் டு திஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ அந்த ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த வீடியோ ஆக்சுவலாக இட்ஸ் அ லாங் வீடியோ அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ ஹாவ் டு டீல் வித் ஆல் த டேட்டா டைப்ஸ்னால ஸோ வாட்ச் இட் பேஷண்ட்லி அண்ட் ஆல்சோ மேக் சம் குட் நோட்ஸ். சரியா? கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நோட்ஸ்னால் டோன்ட் டேக் லைக் பேஜஸ் அண்ட் பேஜஸ், ஜஸ்ட் டேட்டா டைப் நேம் எழுதி, ஸோ அதோட சைஸ் என்ன, ரேஞ்ச் என்ன, ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட என்ன ரீசன், ஸோ அது எதுக்காக அது யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஆல்சோ ஆல் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சின்ன ஸ்டஃப். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வில் டிஸ்கஸ் த கோடிங் ஸ்னிப்பெட்ஸ் ஆல்சோ இன் திஸ் வீடியோ ஆஸ் வெல். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ லெட்ஸ் ஜம்ப். So data types பார்க்கும்போது first of all the main data type which we deal with is of byte. Okay, so and I'll just write here. So byte, short, int, long, float, double. Okay, so ஒரு data types நம்ம எடுத்துட்டோம்னா இந்த டேட்டா டைப்ஸோட ரேஞ்சே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகேவா? இது டிஃபால்ட்டாக. ஸோ லெட் மீ ஜஸ்ட் இன்க்ளூட் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் இட். ஓகேவா? அது என்ன கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா டைப்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி கிளாஸ் டூ டைப்ஸ். ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இந்த செஷனில் லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன்லி அபவுட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? நான் ப்ரிமிட்டிவ் இப்போ போக வேண்டாம். அண்ட் ஃபர்தர் நம்ம செஷன்ஸ் சொல்ல you will understand why அதை அப்பதான் சொன்னோம். you will understand. ஓகேவா? ஸோ இந்த செஷனில் let's discuss only about primitive data types. okay? So primitive data typesல we have two things. ஒன்று numeric data types and non-numeric data types. ஓகேவா? clear? So numeric data typesல we have two more data types.
ஒன்று இன்டிகிரல் டேட்டா டைப்ஸ், நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ். கொஞ்சம் தேரியாக சொல்கிறேன், கொஞ்சம் வேகாக இருக்குன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அவுட்புட் கூட காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த செஷன்லேருந்து லெட்ஸ் ரன் த கோட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஜஸ்ட் அது என்ன கிளாஸிஃபிகேஷன் என்ன ஃப்ளோ சார்ட்டுங்கிறது சொன்னால் ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தியரியாக இருக்கே கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா ஜஸ்ட் bear for 5 minutes. Okay, so integral data types வந்து we have 4 classification. already சொன்ன மாதிரி byte, short, int and long. Okay, so floating point data types அதில் வந்து float and double. ஓகேவா? ஸோ இதெல்லாமே all these data types will come under numeric data types. அதாவது நம்ம நம்பர்ஸ் வச்சு டீல் பண்ணுற data types தான் இந்த byte, short, int, long, float and double. ஓகேவா? நெக்ஸ்ட் நான்-நியூமரிக் டேட்டா டைப்ஸ். என்ன சார் நான்-நியூமரிக்னா என்ன? நம்பர்ஸ் இல்லாதது தான் நான்-நியூமரிக். அப்போனா நம்பர்ஸ் இல்லைனா என்ன? நத்திங் பட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறதுக்கோ இல்லை ஆல்ஃபபெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் தான் நான்-நியூமரிக். அந்த நான்-நியூமரிக்கில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது கேர் அண்ட் பூலியன். ஓகேவா? யூ கேன் ஆஸ்க் மீ a question. அப்போது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறோம், நம்ம சி லாங்குவேஜ்லையோ இல்லை C++லையோ இல்லை பைத்தான் ஆஸ் வெல். அதில் நம்ம ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் டேட்டா டைப்ஸில் அப்போயே இங்கே ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் சிம்பிள் ஈஸி ரீசன். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரிங் வந்து இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ நம்ம இந்த செஷன்லேயே இந்த பூட் கேம்ப்லேயே வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் ஜாவா. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து don't just get confused with other programming languages. Simpler இந்த செஷனில் we are talking only about Java. ஸோ ஜாவா லாங்குவேஜில் ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் அ டிஃபால்ட் ப்ரீடிஃபைன் கிளாஸ். ஸோ அதை வந்து தனியாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாகவே ஜாவா லாங்குவேஜில் ஸ்ட்ரிங்குங்கிறது இருக்குது. ஸோ அதை தனியாக வந்து நான் நியூமரிக்கில் வரும் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா நான் நியூமரிக்கில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கேரக்டர் அண்ட் பூலியன் தான். ஏன்னா கேரக்டர்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிடுவோம் டிஃபால்ட்டாகவே. ஓகேவா? ஸோ அதை தனியாக மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் அ ப்ரீடிஃபைன் கிளாஸ் இன் ஜாவா லாங்குவேஜ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷன் ஃபார் இன்டர்வியூ. ஓகேவா? இன்டர்வியூ கொஷன் ஸ்ட்ரிங் கிளாஸ் பற்றி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இட் இஸ் அ ப்ரீடிஃபைன் கிளாஸ் இன் ஜாவா லாங்குவேஜ். ஓகேவா? சாரி, யா. ஸோ ஐ திங்க் ஃப்ளோ சார்ட் நான் சொல்லியாச்சு. இந்த நியூமரிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் நான் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு கிளாஸிஃபிகேஷனையும் சொல்லிட்டேன். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ஃபஸ்ட் டேட்டா டைப் ஆஃப் நியூமரிக். ஓகே, ஸோ தட் இஸ் பைட். ஓகேவா? ஸோ பைட்னா என்ன? இஃப் யூ ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ யூ மஸ்ட் பி நோயிங் இந்த எம்எஸ்பி, எல்எஸ்பி இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் இட் யூ ஆர் சூப்பர். இந்த செஷன் வந்து உங்களுக்கு டேம் ஷோர் ஈஸி தான். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ டிப்பிக்கலான எதுவுமே இல்லை. ஸோ அதோட ரேஞ்ச் என்ன, அது சைஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின்டைன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் 8 bits. டிஃபால்ட் நம்ம சொல்லுவோம்ல 1 byteனா 8 bitsன்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம டிஃபால்ட் என்ன சொல்லுவோம்னா 1 nibble சொல்லுவோம். 1 nibbleனா 4 bits, 1 byteனா 8 bits, 2 bytesனா 16 bits, அதாவது 8 into 2. அதே மாதிரி 3 bytesனா 8 into 3 24 bits அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்கே பைட்னா 1 byte. ஓகே, 1 byteனா அதோட சைஸ் வந்து 8 bits. அதோட ரேஞ்ச் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா -128லேருந்து 127. ஓகே, ஸோ அதோட சைஸ் எதுக்கு, ரேஞ்ச் ஏன் இப்படி வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா we are helpless. அது நம்ம சொல்ல முடியும். ஏன்னா we can't decide what is the size. டிஃபால்ட்டாக என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட டியூட்டி. ஓகேவா? ஸோ அதோட சைஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ரீசனை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். அது ஏன் அதோட ரேஞ்ச் வந்து -128 தான் இருக்கணுமா, ஏன் அது தாண்டி இருந்தால் என்ன ஆகும், அதோட ரீசனும் சொல்லலாம். பட் அது கொஞ்சம் தியரி கண்டென்ட்டாக ரொம்ப போகும், கொஞ்சம் வேகாக இருக்கனால ஐ எம் ஜஸ்ட் கட் ஷார்ட்டிங் தட். ஓகேவா? சிம்பிளாக நம்மளுக்கு என்ன தேவை, செஷனில் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது சிம்பிளாக கட் ஷார்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? இட் மேக்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இன் எ பெட்டர் மேனர். ஓகே, ஃபைன். ஸோ அதோட சைஸ் சொல்லிட்டேன் 8 bits. அண்ட் ஆல்சோ அதோட ரேஞ்சும் சொல்லிட்டேன் -128லேருந்து 127 சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அது என்ன சார், ஸோ வாட் இஸ் த ரீசன், எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ ஒரு 8 bits எடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக சொன்னால் பைட்டில் வந்து 8 bits, அதாவது ஒவ்வொரு பிட் இருக்குல்ல. ஸோ 8 bits எடுத்துக்கோங்க. 8 bitsல் ஃபர்ஸ்ட் பிட்
ஓகேவா. அந்த ஃபர்ஸ்ட் பிட்டை வந்து வி கால் தஸ் எம்எஸ்பி, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸி, எலக்ட்ரானிக்ஸாக இல்லை யூஆர் சிஎஸ்சினா ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்னங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த எம்எஸ்பிங்கிறது வி ஹாவ் எம்எஸ்பி அண்ட் எல்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். எம்எஸ்பிங்கிறது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பிட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிட் தான் இட் டிட்டர்மைன்ஸ் the sign of the data type. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் and I'll make you to understand. ஓகேவா. ஸோ அந்த எம்எஸ்பியில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிட் வந்து இட் கேன் பி எய்தர் 0 or 1. ஓகேவா. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இங்கே இந்த எம்எஸ்பி வந்து 0வாக இருந்ததுன்னா ஐ கேன் சே தட் த கன்சர்ன்ட் பிட், அதாவது அந்த பிட்ஸ் இருக்குல்ல அது வந்து பாசிட்டிவ் பிட்ஸ்ன்னு நான் சொல்வேன். இப்போது இஃப் மை ஃபர்ஸ்ட் பிட், அதாவது இந்த எம்எஸ்பியில் வந்து 0வாக இருந்தால் it is called as a positive bits. அதே 1 இருந்ததுன்னா it is called as negative bits. ஓகேவா. ஸோ பாசிட்டிவ் பிட்ஸ் நெகட்டிவ் பிட்ஸ்னால் அதுதான். ஸோ அங்கே அந்த எம்எஸ்பி இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட் பிட்டு தான் it is called as எம்எஸ்பி அண்ட் அதில் இருக்கிற வேல்யூ 0வாக இருந்தால் நான் பாசிட்டிவ்னு சொல்லுவேன், 1 இருந்தால் நெகட்டிவ்னு சொல்லுவேன். ஸோ அந்த எம்எஸ்பியை வந்து ஐ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் சைன்டு பிட். சைன்னா நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பிட்டை வந்து ஐ கேன் ஆல்சோ கால் அஸ் சைன்டு பிட். ஓகேவா. ஸோ அந்த எம்எஸ்பியை விட்டுட்டோம்னா ரிமைனிங் பிட்ஸ் இருக்குல்ல, ஸோ ரிமைனிங் வந்து வி ஹாவ் 7 பிட்ஸ். இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிட் வந்து 2 power 0, 2 power 1, 2 square, 2 cube, 2 power 4, 2 power 5, 2 power 6. இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் அண்ட் I'll just ரைட் ஹியர். ஓகேவா. ஸோ 2 power 6 இங்கே ஸ்டார்டிங் எம்எஸ்பிக்கு அப்புறம் 2 power 6 அண்ட் கொஞ்சம் டிக்ரிமெண்ட் பண்ணுங்கள். 2 power 6 ப்ளஸ் 2 power 5 ப்ளஸ் 2 power 4, 2 cube, 2 square, 2 power 1 and 2 power 0. ஸோ இதோட டோட்டல் வேல்யூஸை நம்ம வந்து ஆட் பண்ணால் we get 127. ஓகேவா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எம்எஸ்பியை விட்டால் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருதுன்னா 127. ஸோ பைட்டில் வந்து 127 பிட்ஸை தாண்டி, அதாவது 127 வேல்யூஸ், 127 வேல்யூவை தாண்டி ஐ கான் கிவ் ஒன் சிங்கிள் டிஜிட் ஆல்சோ. ஓகேவா. ஸோ 127 விட்டு நான் 128 தந்தால் கூட இட் ஷோஸ் அஸ் எரர். ஓகேவா. ஸோ மினிமம் வேல்யூ என்னென்னா -128. ஓகேவா. அது 128 எப்படி வருது? ஸோ ஹவ் யூ ஆகிட், ஏன்னா இங்கே சொல்லிட்டேன் 127 எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன். பட் மினிமம் வேல்யூ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள், வந்த நம்பருக்கு 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா. 2's காம்ப்ளிமெண்ட் இப்போ தான் அந்த ரொம்ப டீட்டெயிலாக போவேன். ஏன்னா இது ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டே இல்லை, எதுக்கு அந்த ரேஞ்ச் வந்துங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இது ஆக்சுவலாக இது வந்து நம்ம புக்கில் இருக்கணுமான்னு கூட அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு அது என்ன ரீசன், ஸோ எதுக்கு நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கலாம்னா அது ஒரு ரீசன் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக மெயின் எக்ஸாம்பிள் தான் அது என்ன, அது ரேஞ்ச் எதுக்கு அப்படின்னு சொல்ல. பட் இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஜஸ்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு நோ, இஃப் யூ ஆர் க்யூரியஸ், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ 127 சொல்லிட்டேன்ல, இந்த 127க்கு நீங்கள் 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் -128. ஓகேவா. ஸோ அது இன்கேஸ் நீங்கள் சால்வ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் யூ பிங் யுவர் query in the comment section. I'll just provide the solution. ஓகேவா. just try to figure it out. ஓகே. ஸோ அதான். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 127 சொல்லிட்டேன் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து -128. ஸோ இதுதான் ரீசன். ஓகேவா. அந்த எம்எஸ்பியை தவிர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணுற பிட்ஸ் தான் மேக்ஸிமம் வேல்யூ, அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் தான் மினிமம் வேல்யூ. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 கோட் எழுதுறேன், சிம்பிள் கோட்ஸ். ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் இன்க்ளூட் a class test. Simple. In the session limit, let's discuss about class test as well. Okay. So class test and the public side void main string of array arguments. So இங்கே நான் வந்து byte declare பண்ணல. Okay. byte b equal to 127. Okay. So system.out.println b. இப்போ I'll just ask you one simple question. இப்போ நான் b வேல்யூ பிரிண்ட் பண்ணால் you just tell me whether it gets executed or not. So எனக்கு 127 வேல்யூ வருமா வராதா? Yes or no? Just tell me. வரும், ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ 127 தான் சொல்லிட்டேன். ஸோ when I execute this statement எனக்கு வந்து 127 வேல்யூ வரும். கரெக்ட். இப்போது நெக்ஸ்ட் கொஷன், byte b equal to 128. இப்போ now you just tell me இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா? You can just pass and you can just think. No problem. think பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் டன், இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இட் ஷோஸ் அஸ் கம்பைலேஷன் எரர். என்ன சார் என்ன ரீசன்? ஸோ என்ன 120ங்கிற நம்பர் தானே அப்படிங்கன்னா 127 தான் அதோட மேக்ஸிமம் நம்பர்னு சொல்லிட்டேன். பைட்டோட ரேஞ்ச் வந்து -128லேருந்து 127. ஸோ என்ன வேல்யூ நம்ம பைட்டில் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலுமே த வேல்யூ ஷுட் கம் அண்டர் திஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை தாண்டி
அது எக்ஸீட் ஆச்சுன்னா இட் ஷோஸ் அஸ் கம்பைலேஷன் எரர். ஏன்னா பைட் வந்து ஆக்குபை பண்ணிக்க முடியாது. ஓகேவா, பைட் வந்து 8 பிட்ஸ் தான். அந்த 8 பிட்ஸை தாண்டி இட் காண்ட் ஹோல்ட் எ சிங்கிள் பிட் வேல்யூ ஆல்சோ. அதுதான் ரீசன். ஸோ இட் ஷோஸ் அஸ் எரர். ஓகேவா, இப்போது இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இப்போது பைட் பியில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியும்ல, ஒரு கொட்டேஷனுக்குள்ளே நம்ம தர வேரியபிள்ஸ்னால் ஸ்ட்ரிங்கு. பேசிக் நாலேஜ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருந்தாலே போதும். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரிங்கு நான் புதுசாக நான் வந்து டீல் பண்ணுற போது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம சி லாங்குவேஜில் C++ பைத்தானில் படிச்சிருப்போம். ஸ்ட்ரிங்னா எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், ஒரு 2 கொட்டேஷனுக்குள்ளே ஒரு சின்ன வேல்யூஸ் இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங். அதானே. ஸோ இங்கே வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்பர்ஸ் நான் வந்து பைட் பி ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் தரேன். ஓகேவா, ஸோ ஃபார் சப்போஸ் ஹாய் அப்படின்னு தரேன். ஸோ நவ் யூ டெல் மீ, இப்போ இந்த நான் கோட் எக்ஸிக்யூட் பண்ணால் system.out.println பின்னு தந்தால் யூ ஹாவ் டு டெல் மீ வெதர் இட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆர் நாட். நோ, இட் won't கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். என்ன சார், என்ன ரீசன் என்ன அப்படின்னா, பட் யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ தட் இது எக்ஸிக்யூட் ஆகாதுன்னே சொல்லிடலாம். ஏன்னா பைட் வந்து ஒரு விதமான டேட்டா டைப். இங்கே நான் தந்திருக்க வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் அண்ட் பைட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ அப்போ அவுட்புட்டில் என்ன வரும், கம்பைலேஷன் எரர். ஸோ என்ன கம்பைலேஷன் எரர்னா, ஜஸ்ட் டிஃபால்ட்டாக அது என்ன கம்பைலேஷன் எரர்னு சொல்லிடுறேன். அது வந்து டிபெண்டிங் அப்பான் த கம்பைலர் வியூஸ், அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த அவுட்புட் காட்டும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக என்ன காட்டும்னா, நான் ஜஸ்ட் ஐ ரைட் த கோட் இயர், ஜஸ்ட் ஐ ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இயர். ஸோ என்ன காட்டுனா அவுட்புட்டில் வந்து incompatible type found java.lang.string required byte. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கம்பேர் சொல்லிட்டு திஸ் இஸ் இன்கம்பேட்டபிள் டைப். ஏன்னா நீங்கள் பைட்டில் வந்து இன்புட் வந்து வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் தரீங்க. ஸோ போத்தா இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் ரெண்டுமே சம்மந்தமே இல்லை. அண்ட் நான் ஃபவுண்ட் பண்ண வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது, பட் நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூ வந்து பைட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இட் இஸ் இன்கம்பேட்டபிள் டைப் அப்படின்னு கம்பைலர் டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த கம்பைலரில் அது எப்படி அவுட்புட் காட்டுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ அவுட்புட் வந்தது இல்லை வரனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை நெட்ஒர்க் கனெக்ஷன் அது வருதோ இல்லையோ இட்ஸ் அ செகண்ட் திங், வந்ததுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் அவுட்புட் காட்டும் டிஃபால்ட்டாக. ஸோ இன்கம்பேட்டபிள் டைப் ஃபவுண்ட் java.lang.string required byte. ஸோ இந்த மாதிரி இதுவே வந்து நான் வேறு டேட்டா டைப் தந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் வேல்யூ தந்தால் அதே மாதிரி காட்டும், ஃபவுண்ட் பூலியன் required byte அந்த மாதிரி காட்டும். ஸோ இன்கம்பேட்டபிள் டைப்ஸாக இருந்தாலும் எரர் காட்டும், மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸிட் பண்ணாலும் இட் ஷோஸ் மீ த எரர் அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ பைட் ஒரு வேல்யூ டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் 127 அண்ட் மினிமம் வேல்யூ -128. ஓகே சார். ஸோ எங்கே இது யூஸ் பண்ணுவோம்? ஸோ வி யூஸ் த கான்செப்ட் ஆஃப் பைட்டுங்கிற டேட்டா டைப்பை நம்ம எங்கே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், பைட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒரு டேட்டாவை வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே சென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நெட்ஒர்க்கில் சென்ட் பண்ணுறதுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அதை டீட்டெயிலாக சொல்ல வேணால், ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது அப்ளிகேஷனுங்க. இப்போ ஒரு ஃபைலுக்குள்ளேயோ ஒரு நெட்ஒர்க்குள்ளேயோ நம்ம டேட்டாவை வந்து அப்படியே சென்ட் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு பிட் பை பிட்டாக இல்லை ஒரு செட் ஆஃப் பைட்ஸாக தான் சென்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பைட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட கோடிங் பேராடிகம்லேயோ இல்லை கோடிங் கொஷன்லேயோ வி won't be using byte data types. அது ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் எங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு சென்ட் சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன் எ ஃபைல் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் நம்ம யூஸ் பைட் டேட்டா டைப். ஓகேவா, நெக்ஸ்ட் I think we are done with byte data types. Next one we shall discuss about short. Okay, next of byte one the short. Okay, so first of all short declare பண்றதுக்கு முன்னாடி I want to tell you one simple story about short data type ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, it is actually the rarest and very rarest data type used in any programming language. ஓகேவா, நீங்கள் C லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, C++ எடுத்துக்கோங்க, ஜாவா எடுத்துக்கோங்க, பைத்தான் எடுத்துக்கோங்க, அண்ட் C# எடுத்துக்கோங்க, என்ன லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர் இஸ் கன்சர்ன், ஷார்ட் டேட்டா டைப் வந்து இட் இஸ் த வெரி ரேரஸ்ட் யூஸ்டு டேட்டா டைப். நம்ம ப்ரோக்ராமை யூஸே பண்ண மாட்டோம். டு பி ஃப்ராங்க், இப்போ நான் சொல்கிறேன்ல ஷார்ட் டேட்டா டைப், இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக கோடிங் சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே ஷார்ட்டை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஐ won't be using ஷார்ட். ஈவன் பைட் எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன் தவிர ஐ won't be using short data type in my program. ஷார்ட்டுங்கிற டேட்டா டைப்பையே நான் எங்கேயுமே யூஸே பண்ண மாட்டேன். ஆஃப்டர் திஸ் செஷன் என்ஸ் ஷார்ட்டுங்கிற டேட்டா டைப் அப்படி இருக்கா அப்படின்னு நானே கேட்பேன்.
ஏன்னா ஷார்ட் வந்து ரேரஸ்ட் டைப், அது எங்கேயுமே யூஸே பண்ண மாட்டோம். ஸோ பட் நம்ம யூஸ் பண்ணியிருந்த ஒரு டைம் பீரியடில் வி வேர் யூஸிங் ஷார்ட் டேட்டா டைப். பட் இப்போது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க். யூஸே பண்ணல, கொஷின் மார்க்கே தேவையில்லை, யூஸே பண்ண மாட்டோம் தான், அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட சைஸ் என்ன, ரேஞ்ச் என்னன்னு சொல்லிடுறேன். லேட்டர் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் அது ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுங்கள். இதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஷார்ட் பற்றி ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ அதோட சைஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேட்டா டைப் சைஸ் வந்து 2 பைட்ஸ். பைட்டோட இன்னொரு பைட்ஸோட ஷார்ட். ஓகேவா? ஸோ 2 பைட்ஸ், அதாவது 2 பைட்ஸ்னால் 1 பைட்னா என்ன, 8 பிட்ஸ். ஸோ 2 பைட்ஸ்னால் 16 பிட்ஸ். ஓகேவா? ஷார்ட்டோட சைஸ் வந்து 16 பிட்ஸ். ரேஞ்ச் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, -2^15 to 2^15 -1. இதோட வேல்யூ என்னன்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் வேல்யூ. அதோட ரேஞ்ச் என்னங்கிறது அந்த நம்பர்ஸ் தான் தெரியும், எக்ஸ்போனென்ஷியல் தான் தெரியும் தவிர. பட் டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ 2^15 வேல்யூ என்னன்னு கேட்காதீங்க. ஐ ஒன்ட் பி சால்விங் இன் திஸ் செஷன். ஓகேவா? ஸோ 2^15 என்ன, 2² 2³ நான் சால்வ் பண்ண மாட்டேன். அண்ட் ஜஸ்ட் மெமரைஸ் திஸ் ரேஞ்ச். ஓகேவா? சிம்பிள் ஸ்டஃப். நமக்கு தேவை அதோட சைஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் ஐ ஜஸ்ட் டெல் யூ வை ஷார்ட் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னல, அது ஏன் அப்படிங்கிறது சொல்கிறேன். டிஃபால்ட்டாக வந்து ஜாவா லாங்குவேஜ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் 1991. ஓகேவா? சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் என்ன பண்ணாங்க, ஜாவா லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சி லாங்குவேஜில் இருக்கிற சில எக்ஸப்ஷன்ஸை பார்த்து, சில லாக்குனாஸை பார்த்து ஜாவா லாங்குவேஜ் கொஞ்சம் வந்தது. C++க்கு அப்புறம் சி லாங்குவேஜ் ஒரு எக்ஸ்டென்ஷனே C++. C++ல இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸை அந்த லாக்குனாஸை தாண்டி ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஜாவா. ஸோ இது என்னாச்சு, ஜாவாவில் வந்து ஷார்ட் டேட்டா யூஸ் பண்ணாங்க. டிஃபால்ட்டாக வந்து ஷார்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, சேம் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ ஆர் லக்கி மேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம வந்து 16 பிட் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுவோம், தெரியுமா? 16 பிட் ப்ராசஸர்ஸ். அது வந்து அது எனக்கும் அந்த நம்பர்ஸ் ஐ டோன்ட் நோ, அது 8051 இல்லை 8086. ஐ திங்க் இட்ஸ் எ ப்ராசஸர்னால அது மைக்ரோ ப்ராசஸரா இல்லை மைக்ரோ கண்ட்ரோலராக ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ரிமெம்பர் இட். அண்ட் பட் ஐ ரிமெம்பர் த கான்ஃபிகரேஷன் நம்பர்ஸ் 8086 இல்லை 8051 தெரியல. மைக்ரோ கண்ட்ரோலர்னா 8051 அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்னா 8086 அது தெரியும். பட் அது 16 பிட் ப்ராசஸர்ஸ்னால் வெதர் யூ ஆர் ஸ்பெசிஃபைங் மைக்ரோ ப்ராசஸர்ஸாக இல்லை கண்ட்ரோலர்ஸ்ன்னு தெரியல. பட் எனிவே இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ அந்த 16 பிட் ப்ராசஸர்ஸில் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஷார்ட். ஏன், ஜஸ்ட் கெஸ், எதுக்கு நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணோம்? ஏன் பைட் யூஸ் பண்ணியிருக்கலாமே? அப்படின்னா ஷார்ட்டோட டேட்டா டைப் என்ன, சாரி ஷார்ட்டோட சைஸ் என்ன? கமான் டெல் மீ. 2 பைட்ஸ். 2 பைட்ஸ்னால் 16 பிட்ஸ். 16 பிட் ப்ராசஸஸில் 16 பிட்ஸ் இருக்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணால் ஃபைலை வந்து எஃபிஷியண்ட்டாக சென்ட் பண்ண முடியும். கரெக்டாக? எஸ் ஆர் நோ? எஸ். 16 பிட்ஸ் ப்ராசஸரில் 16 பிட் இருக்கிற டேட்டாவை நான் ஈஸியாக சென்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு பிட்லையுமே ஐ கேன் சென்ட் இட் எஃபிஷியன்ட்லி. அதனால ஷார்ட் யூஸ் பண்ணோம். பட் ஜஸ்ட் டெல் மீ, இப்போது 2023ல் நம்ம எங்கேயாவது 16 பிட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோமா? ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். 32 பிட் வந்துட்டு, 64 வந்துட்டு, அண்ட் ஆல்சோ அட்வான்ஸாக நம்ம போயிருக்கோம், ப்ராசஸஸ் எங்கேயோ தாண்டி போயிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஜஸ்ட் டெல் மீ, இன்னும் நம்ம 16 பிட் ப்ராசஸ் எங்கேயாவது யூஸ் பண்ணுறோமா? இல்லை. 16 பிட் ப்ராசஸ் யூஸ் பண்ணாத போது ஷார்ட் எதுக்கு நம்மளுக்கு? கரெக்டாக? ஸோ அதுதான் ரீசன் ஏன் ஷார்ட் இப்போ யூஸ் பண்ணுறதுனா, ஒன்லி பிகாஸ் 16 பிட்டை தாண்டி அதாவது எதுவுமே பண்ண முடியாது. We are not using 16 bit processors now. So அதனால we are not having short data type in our curriculum. Curriculumனா not in the programming standards. எங்கேயுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஷார்ட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் eradicated. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஷார்ட் கன்க்ளூட் பண்ணிட்டேன்ல, இனிமேல் டில் வி கம்ப்ளீட் ஜாவா டுட்டோரியல்ஸ் லாஸ்ட் வரைக்கும் நான் ஷார்ட்டுங்கிற வார்த்தையை இப்போ நான் பேசணும்ல, அண்ட் ஃபர்தர் ஐம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஷார்ட். நான் பேசவே மாட்டேன், நான் தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ ஷார்ட்னா இதுதான், சிம்பிள் ஸ்டஃப். ஓகேவா? ஸோ இட்ஸ் ரேர் யூஸ் டேட்டா டைப் அண்ட் ஆல்சோ அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொன்னேன். ஜஸ்ட் டேக் ஏ குவிக் நோட் ஆஃப் இட். ஓகே, ஃபைன். So once we are done now, let's talk about integer. Okay, so I think I'll just conclude the video with the integer here and the long float double boolean char. So I'll discuss in the further session as well. Okay, so I'll just include that in the next session as well. So in the session let's conclude with the integer type. Okay, fine. So integer இப்போ ஷார்ட்னா என்னன்னு சொன்னல, என்ன ஷார்ட்னா என்ன? இட் இஸ் அ ரேரஸ்ட் டேட்டா டைப்.
சிம்பிள். ஒரு இன்டர்வியூவில் உங்களை ஷார்ட் பற்றி ஏதாவது பேசுங்கன்னா பேச சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் இஃப் தி ஆஸ்க் இஃப் த இன்டர்வியூவர் இஸ் சம் 95% ஒருவேளை அந்த இன்டர்வியூ வந்து 90s கிட்டாக இருந்தாங்கன்னா he might ask you about ஷார்ட். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஷார்ட்னா அவ்வளோ ஃபேமஸ். ஓகே, ஸோ அப்போ கேட்டாங்கன்னா யூ கேன் டெல் தெம் தட் இஸ் த ரேரஸ்ட் டேட்டா டைப். இதுவே இன்ட் பற்றி கேட்டால் வைஸ் வர்ஸா. இட் இஸ் த மோஸ்ட்லி காமன் யூஸ்டு டேட்டா டைப். ஓகேவா, சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது. ஓகேவா, ஸோ யூ ஆர் நாட் எ பிகினர், யூ ஆர் இன்டர்மீடியட்னு வச்சுக்கலாம், இல்லை அட்வான்ஸ்டாக கூட இருக்கலாம். ஓகேவா, சின்ஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் சி லாங்குவேஜ் இல்லை C++ இல்லை பைத்தானோ யூ நோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங். கரெக்டாக. இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், பிரதர் ஆர் சிஸ்டர், ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க ஆஃப் அடிஷன் ப்ரோக்ராம், சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் இல்லை சப்ராக்ஷன் ப்ரோக்ராமே வச்சுக்கோங்க. ஓகேவா, அடிஷனோ சப்ராக்ஷனோ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எழுதி எனக்கு அவுட்புட் காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? டேட்டா டைப்ஸ் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு யூ நோ வாட் இஸ் டேட்டா டைப் அண்ட் சம்திங். இது உங்களுக்கு தெரியும்னா திஸ் செஷன் வில் பி எ பிரஷப் செஷன். தெரியாதுன்னா யூ ஆர் லேர்னிங். பட் தெரியாமல் யாருக்குமே இருக்காது. டேட்டா டைப்ஸ்னால் தான் தெரிஞ்சுருக்கும். ஏன்னா யூ ஆர் நாட் லேர்னிங் ப்ரோக்ராமிங் ரைட்னோ இல்லை. அப்படி நீங்கள் யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் அந்த வேவ் லென்த்துக்கு வர ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இன்டிஜர் தான் பேசுனிக்கோம், ரைட். இப்போ உங்கள்கிட்ட அதான் ஒரு ப்ரோக்ராம் தந்தேன், அடிஷன் ப்ரோக்ராம் எழுத சொன்னேன். டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ ஆர் கோயிங் டு ரைட் ப்ரோக்ராம். ஆனால் அந்த வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? int a equal to 10, int b equal to 20, system.out.println இல்லை printf இல்லை cout அப்படின்னு சொல்லி a+bன்னு எழுதுவீங்க. கரெக்டாக? இல்லை பைத்தான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் print a+b அப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டாக? எஸ் ஆர் நோ? எஸ். ஏன் இங்கே டிக்ளேர் பண்ண டேட்டா டைப்ஸ் வந்து இன்டிஜர். ஏன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம ஹேண்ட் எங்கே போகும்? இன்டிஜரில் தான் போகும், int a தான் போகும். We are not going to write the float a, float b and double a, double b அப்படின்னு எழுத மாட்டோம். டிஃபால்ட்டாகவே நம்ம ஹேண்ட் எங்கே போகும்னா int a equal to 10, int b equal to 20 அப்படி தான் போகும். கரெக்டாக? எஸ். ஓகே, ஸோ அதனால இட் இஸ் த மோஸ்ட் காமன் யூஸ்டு டேட்டா டைப்ஸ் இன்டிஜர். ஓகேவா, அதோட சைஸ் என்ன சார் அப்படின்னா ஷார்ட்டோட அட்வான்ஸ்டு 4 bytes. ஓகே, ஸோ பைட்டோட ரேஞ்ச் என்ன? 1 byte. ஷார்ட்டோட பைட்டோட சைஸ் வந்து 1 byte. ஷார்ட்டோட சைஸ் வந்து 2 bytes. இன்ட்டோட சைஸ் வந்து 4 bytes. ஓகேவா, ஸோ 4 bytesனால் 1 byteனா 8 into 4 is equal to 32 bytes. 32 bits. ஓகேவா, ஸோ அது ரேஞ்ச் என்ன சார் அப்படின்னா -2^31 to 2^31 - 1. ஸோ திரும்பி சொன்னேன், டோன்ட் ஆஸ்க் மீ த வேல்யூ ஆஃப் ரேஞ்ச். ஓகே, ஃபைன். இதோட ரேஞ்ச் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ஐ திங்க் ஐ நோ திஸ். ஸோ அந்த இதோட ரேஞ்ச் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதோட ரேஞ்சு சொன்னதுக்காக டோன்ட் ஆஸ்க் மீ ஷார்ட் ஒரு ரேஞ்ச் என்னன்னு கேட்காதீங்க. ஐ ஒன்ட் பி டெல்லிங். இன்கேஸ் வி ஆர் க்யூரியஸ் டு சால்வ், நீங்கள் சால்வ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் பிங் மீன் அ கமெண்ட் செக்ஷன். ஓகேவா, ஃபைன். ஸோ அதோட டிஃபால்ட் வேல்யூ, அதாவது அந்த ஹையஸ்ட் ரேஞ்ச் என்னென்னா range of int 2 1 4 7 4 8 3 6 4 7. ஓகேவா, ஸோ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டிஜர். ஸோ இந்த வேல்யூ வந்து இட் இஸ் கால்ஸ் இன்டிஜர். இதை தாண்டி லாஸ்ட் டிஜிட் வந்து 7க்கு பதிலாக 8ன்னு இன்க்ளூட் பண்ணாமல் இட் ஷோஸஸ் எரர். ஏன்னா மேக்ஸிமம் பிட்ஸ் இதை தாண்டி சேவ் பண்ண முடியாது அதால். ஓகேவா, ஸோ அதுதான் ரீசன். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். ஸோ இதை தாண்டி அதால் சேவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ int a equal to 2 1 4 7 4 8 3 6 4 7. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான். இதை தாண்டி நம்ம வேல்யூஸை டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பெட் எழுதுறேன். கிளாஸ் டெஸ்ட் அண்ட் public static void main string of array arguments and I'll just include this statement. Okay, int a equal to and the statement I include பண்ணிட்டேன் and I'll just print system.out.println a. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வேல்யூஸ் வந்து வந்துடும். என்ன வேல்யூ? அந்த இன்டிஜர் வேல்யூ என்னவோ அது வந்துடும். கரெக்டாக? ஸோ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ இன்க்ளூட் 7 தாண்டி இஃப் ஐ இன்க்ளூட் 8ன்னு இன்க்ளூட் பண்ணால் என்ன ஆகும்? ஜஸ்ட் பாஸ் த வீடியோ ஃபார் 2 minutes இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 seconds பாஸ் பண்ணி ஜஸ்ட் யூ பிங் மீ ஆன்சர். எரர்.
கம்பைலேஷன் எரர் காட்டும். ஏன் வாட்ஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொன்னேன் 2147483647 சொன்னேன். கரெக்டா? எஸ் ஆர் நோ? கரெக்ட். ஸோ அந்த வேல்யூவை தாண்டி இன்கேஸ் இஃப் ஐ இன்க்ளூட் 47 வித்து லாஸ்ட் 2 digits 47 வித்து இஃப் ஐ இன்க்ளூட் 48 இட் ஷோஸ் மீ எரர், கம்பைலேஷன் எரர் காட்டும். ஏன்னா we have exceeded the maximum value நம்ம exceed பண்ணிட்டோம். So that's the reason it shows us the compilation error. Okay, so I'll just include one more small snippet here. I think நம்ம byte discuss பண்ணிருப்போம். I'll just test your way of understanding. Okay ba? So இங்க வந்து let me include int a equal to same value and இங்க லாஸ்ட்ல வந்து I'll just include l ன்னு include பண்றேன். Okay ba? ஸோ டிஃபால்ட்டாக வந்து அண்ட் சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ வந்துடுறேன். ஓகேவா? நம்ம லாங் ஃப்ளோட் டபுள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் டிஃபால்ட்டாக இப்போ என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு டபுளில் வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணணுமோ இல்லை ஃப்ளோட்டில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டபுள் வச்சுக்கோங்க. சாரி டபுள் இல்லை லாங். ஓகே, இப்போ ஒரு வேல்யூவை நம்ம லாங்கில் டிக்ளேர் பண்ணோன்னா அந்த வேல்யூக்கு அப்புறம் சக்சீடிங்கில் அதாவது சஃபிக்ஸில் வந்து எல் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக வந்து இந்த வேல்யூ வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ லாங் வேல்யூ. ஃபைன். அதே மாதிரி ஃப்ளோட் வேல்யூவாக இருந்தால் இங்கே வந்து எல் ப்ளஸில் எஃப் வரணும். இந்த சிச்சுவேஷன் வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லாங் அண்ட் ஃப்ளோட். ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன கண்டிஷன் தான். ஜஸ்ட்டு ஃபார் யுவர் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் when we discuss about a long float double it makes you to understand much better. ஓகேவா? ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து லாங் வேல்யூனா லாஸ்ட்டில் எல் இருக்கணும், ஃப்ளோட் வேல்யூனா லாஸ்ட்டில் எஃப் இருக்கணும். சிம்பிள் ஸ்டஃப். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ int a equal to இந்த வேல்யூ தந்தால் லாங்கில் ஜஸ்ட் டெல் மீ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுமா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன காட்டும்? அவுட்புட் காட்டுமா, கம்பைலேஷன் எரர் காட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கம்பைலேஷன் எரர் வந்தால் என்ன கம்பைலேஷன் எரர்? ஓகேவா? ஐ ஆஸ்க் யூ 3 questions. ஓகே, 3 questions கேட்டிருக்கேன். ஜஸ்ட் பாஸ் யுவர் வீடியோ அண்ட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஓகே, இஃப் யூ ஆர் டன் கோட் எக்ஸிக்யூட் ஆகுமா? எஸ், கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கோட் எக்ஸிக்யூட் ஆகாமல் எப்போதுமே இருக்காது. ஓகே, ஸோ அந்த கோடில் இஃப் யூ ஹேவ் எரர் ஆர் சம்திங் நோ ப்ராப்ளம், கோட் வந்து எப்போதுமே எக்ஸிக்யூட் ஆகும். அது எரர் காட்டுதுன்னா ஒன்லி பிகாஸ் அவர் கோட் எக்ஸிக்யூட் ஆச்சுனால தான் கோடில் வந்து எரர் இருக்கா ஃப்ளா இருக்கா நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒன்லி பிகாஸ் த கோட் காட் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? ஸோ என்ன தப்பு என்ன விதமான கோட் நம்ம எழுதினாலுமே டிஃபால்ட்டாக கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சிம்பிள் ஸ்டெப். நெக்ஸ்ட் திங், கோட் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ அவுட்புட் வருமா, கம்பைலேஷன் எரர் வருமா? கம்பைலேஷன் எரர் வரும். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா இன்கம்பேட்டிபிள் டைப்ஸ். நான் பைட்டில் சொன்னல, ஸோ அங்கே வந்து பைட் பி ஈக்குவல் டு ஹாய்னு இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இனிஷியலைசேஷன் வந்து பைட்டு, டிக்ளரேஷன் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ ரெண்டுமே இன்கம்பேட்டிபிள் டைப்ஸ் தானே. ஓகேவா? சிம்பிள் ஸ்டஃப். இங்கேயும் பாருங்கள், இனிஷியலைசேஷன் வந்து இன்டிஜர், டிக்ளரேஷன் வந்து லாங் வேல்யூ. ஸோ லாங் வந்து ஒரு தனி டேட்டா டைப்ஸ், இன்டிஜர் வந்து ஒரு தனி டேட்டா டைப். ஸோ டிஃபால்ட் என்ன காட்டும்? இன்கம்பேட்டிபிள் டைப்ஸ் காட்டுமா? எஸ் ஆர் நோ? காட்டும். ஸோ காட்டி இங்கே என்ன காட்டும்? ஃபவுண்ட் லாங். சாரி, இங்கே வந்து இன்கம்பேட்டிபிள் டைப்ஸ்னு காட்டாது. ஏன்னா இன்டீஜர் வந்து நியூமரிக்கல் டேட்டா டைப், லாங் வந்து நியூமரிக்கல் டேட்டா டைப். ரெண்டுமே வந்து சேம் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன எரர் காட்டும்னா பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரெசிஷன். ஓகே, ஸோ என்ன பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரெசிஷன்? ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இன்கம்பேட்டிபிள் டைப்ஸ்னு பார்க்கக்கூடாது. இன்கம்பேட்டிபிள் டைப்ஸ்னால் அந்த கிளாஸிஃபிகேஷனை தாண்டி வெளில போயிருக்குன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பைட் பி ஈக்குவல் டு ஹாய்ன்னு தந்தனா கரெக்ட்? எஸ் ஆர் நோ? ஸோ பைட் வந்து நியூமரிக்கல் டேட்டா டைப். ஓகே, ஸ்ட்ரிங்கு வந்து நான் நியூமரிக்கல் டேட்டா டைப். ரெண்டுமே டிஃப்ரெண்ட். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வந்து நியூமரிக்கல் டேட்டா டைப், லாங் ஆல்சோ நியூமரிக்கல் டேட்டா டைப். ஓகே, நீங்கள் வந்து திரும்பி அதை வந்து இன்டிகிரல் நியூமரிக்கல் இன்டிகிரல் டேட்டா டைப்ஸ் அண்ட் இது வந்து நான் இன்டிகிரல் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறது, நான் இன்டிகிரல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறது. ரெண்டுமே வந்து இட் கம்ஸ் அந்த நியூமரிக் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ அதை பர்ஸ்பெக்ஷனாக வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஹோல் நம்பர்ஸ். ஆனால்
அதோட சைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட். இன்டிஜர் சைஸ் வந்து ஒரு விதமான ரேஞ்சு, லாங் ரேஞ்ச் வந்து ஒரு விதமான ரேஞ்ச். ஸோ அதனால ரேஞ்ச் வந்து மேட்ச் ஆகாதனால இட் ஷோஸ் அஸ் பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரெசிஷன். ஓகேவா? ஸோ இந்த கம்பேர் நான் இன்க்ளூட் பண்ணால் இட் ஷோஸ் அஸ் டிஃப்ரெண்ட் திங். ஓகே ஃபைன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து காத்தில் ஏறதுன்னா பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரெசிஷன். ஓகே, ஸோ என்ன வேல்யூ ஃபவுண்ட் பண்ணோம்? ஃபவுண்ட் லாங் வேல்யூ. நமக்கு என்ன வேணும்? ரிக்வயர்ட் இன்டிஜர். ஸோ இதுதான் இந்த எரர் தான் டிஃபால்ட்டாக கம்பேரர் வந்து நமக்கு காட்டும். ஃபைன், சிம்பிள் ஸ்டஃப். ஸோ இதுதான் இன்டிஜர்னால் அதோட சைஸ் என்னென்னு பார்த்தோம், அண்ட் ஆல்சோ அதோட ரேஞ்ச் பார்த்தோம். அது எங்கே அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும், அண்ட் ஆல்சோ வி ஹவ் இன்க்ளூட் எக்ஸாம்பிள் ஆஸ் வெல். ஸோ எக்ஸாம்பிள் தந்து ஐ திங்க் வி எக்ஸிக்யூட் அ கோட் அண்ட் yeah, so integer is done, and remaining வந்து long float double and also boolean. string வந்து ஒரு தனி கான்செப்ட். ஓகேவா? நம்ம வந்து string டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு we have some inbuilt functions, அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. string வந்து ஒரு தனி செஷனாகவே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ as of now வந்து we are pending with long float double boolean and also char. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ் அந்த இதோட content வந்து I'll explain in the next video, and make sure you just take good notes of it, and if you have any queries or doubts, just ping in the comment section. Okay fam? So I think we are done, and I'll see you in the next video. Okay, bye.